உங்களுக்கு வழிகளை போதிக்க போகிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில சில வழிகள் தெரியாமல் நீங்க இருக்கலாம். ஆனால் அன்பானவர்களை நல்லா கவனிங்க. இன்றைக்கு ஆண்டவர் வழிகளை உங்களுக்கு காண்பிப்பார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியத்துக்கு வழி தெரியல அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறீங்க, இந்த நாள்ல நீங்க அவரை நம்பி இருக்கிறீங்கல்ல, இன்னைக்கு வழிகளை தெரிவிப்பார். சங்கீதம் 25:12 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ தாம் தேர்ந்து கொள்ளும் வழியை அவனுக்கு போதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியத்தை தான் பார்க்க போறீங்க. அந்த பாதையில அந்த வழியை நீங்க பார்த்த பிறகு உங்க வாழ்க்கையில உங்களுடைய ஆத்துமா எப்படி இருக்கும் அப்படின்னா நன்மையினால தங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பாருங்களேன், அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் வச்சிருக்கக்கூடிய நன்மை எப்படிப்பட்ட நன்மை அப்படின்னா பூமியை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய, உரிமையாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நன்மையை தான் அவர் வைத்திருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு வழிகளை போதிக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நீங்க பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கிறீங்கல்ல, ஸ்டெப் எடுத்து வைங்க. ரீஷா கராபா ரீகா லாபா கராதனா. ஆண்டவர் உங்களுடைய கால்கள்லாம் சிக்கி கொள்ளாதபடி அவர் நேர்த்தியா உங்களை நடத்தி உங்க ஆத்மாவை நன்மையில தங்க வச்சு சில காரியங்களை இன்னைக்கு உரிமையாக்கி கொள்ள, சுதந்திரமாக்கி கொள்ள போகிறார். ஹல்லேலூயா. எதுவுமே இல்லைன்னா நினைக்காதீங்க. ஆண்டவர் தீர்க்கமா உங்கள்ட்ட பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார், அவர் தான் பெரியவர். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனில் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர் சில காரியங்களை உங்க கைக்கு கொண்டு வர போகிறார், உரிமையாக்கி கொள்ள போகிறார். அதனால ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த வேர்டை ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.